பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அண்ணா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. பிள்ளைகளை விடுதலை செஞ்சிருக்கணும். மாவட்ட குற்றத்தரப்பு பிரிவான வழக்கு தொடரான மாவட்ட குற்றத்தரப்பு போலீஸ் பிரிவினராலும் குறித்த வழக்கு தொடர்பில் சட்டமா அதிபர் திணைக்களத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற அறிக்கை தாக்கல் செய்வதற்காகவும் ரப்பாடகர் சங்கீத்சனுக்கு இன்றைய தினம் பிணை வழங்கப்பட்டிருக்கிறது. பிணை நிபந்தனை வழங்கப்பட்டிருக்கு. 3 நிபந்தனைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, குறித்த சங்கீதன் கிளிநொச்சியை சார்ந்தவர் என்றபடியால் கிளிநொச்சி மேல் நீதிமன்ற வலயத்துக்குள் வசிப்பராக இருக்க வேண்டும் பிணையாளி. வாதத்தை பார்க்கும்போது இந்த பாடகரை வைத்து ஒரு சிலர் அரசியல் லாபம் தேட நினைத்திருக்கிறார்கள். சுருக்கமாக சொன்னார், அவர்கள் இன்று சமூக ஊடக சட்டத்திறனிகளாக மாறிவிட்டார்கள். எனது மனமார்ந்த நன்றிகளை கூற விரும்புகின்றேன். எனது பிள்ளையை சிறைச்சாலையிலிருந்து விடுதலை செய்து வீட்டுக்கு கொண்டு போகின்ற நேரம் இது. அண்ணே தாசன் இங்கே வாங்க மண்டே காட்டு. ஃபோட்டோ எடுக்கிறேன். இன்றைய தினம் ரப்பாடகர் கணேஷ்குமார் சங்கீத்சன் அவரது வழக்கு தொடர்பிலே சட்டத்தரணி கைலைநாதன் சுபாகர் அவர்களால் குறித்த வழக்கு தொடர்பிலே விண்ணப்பம் ஒன்று செய்வதற்காக நகர்த்த பத்திரம் அணைக்கப்பட்டிருந்தது. அதேவேளை மாவட்ட குற்றத்தரப்பு பிரிவான வழக்கு தொடரான மாவட்ட குற்றத்தரப்பு போலீஸ் பிரிவினராலும் குறித்த வழக்கு தொடர்பில் சட்டமா அதிபர் திணைக்களத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற அறிக்கை தாக்கல் செய்வதற்காகவும் அவர்களாலும் நகர்த்த பத்திரம் அணைக்கப்பட்டிருந்தது. குறித்த நகர்த்த பத்திரங்கள் அணைக்கப்பட்டதன் அடிப்படையில் குறித்த வழக்கு அழைக்கப்பட்டிருந்த பொழுது வழக்கு தொடரான போலீசார் குறித்த சங்கீத்சனது வழக்கு தொடர்பிலே தாங்கள் சட்டமா அதிபர் திணைக்களத்திலிருந்து ஆலோசனை பெற்றிருப்பதாகவும் குறித்த ஆலோசனையின் அடிப்படையில்
குறித்த வழக்கு பயங்கரவாத தடை சட்டத்திலிருந்து நீக்கப்பட்டு இலங்கை தண்டனை சட்டக்கோவையின் பிரிவு 120 கீழாக சாதாரண ஒரு குற்றவியல் வழக்காக தாக்கல் செய்ய இருப்பதாகவும் அது தொடர்பிலே தங்களுக்கு சட்டமாதிபர்களிடமிருந்து அறிக்கை ஒன்று கிடைக்கப்பட்டதாக விண்ணப்பம் செய்திருந்தனர். சட்டத்திரணி கைல்நாயன் சுபாகரன் அவர்களாலும் குறித்த சந்தேகமான சங்கீத் சிறனது பிணை தொடர்பிலே விண்ணப்பம் செய்யப்பட்டது. எனினும் குறித்த வழக்கில் பொழுதாருக்கு அனுப்பப்பட்ட அதே அறிக்கை கௌரவ சாவச்சேரி நீதவானுக்கும் சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு அனுப்பியிருக்கப்பட வேண்டும். எனினும் குறித்த பயங்கரவாத தடைச்சட்டை நீக்குவது தொடர்பிலும் தண்டனை சட்டக்கோவின் பிரிவு 120 கீழாக குறித்த வழக்கு தொடரப்படவிருப்பதாக தொடர்பான அறிக்கை நீதிமன்றத்துக்கு கிடைக்கப்படவில்லை என்பதன் அடிப்படையில் கௌரவ நீதவானவர்கள் ஏற்கனவே விளக்கமறியல் தினமாக வழங்கப்பட்டிருந்த 6ஆம் மாதம் 17ஆம் தேதிக்கு குறித்த வழக்கை ஒத்தி வைத்திருந்தார். எனினும் அதன் பின்னராக குறித்த வழக்கு தொண்டர் தரப்பு குறித்த சட்டமா அதிபர் திணைக்களத்தின் பிரதியை மூலப்பிரதியை அல்லது உண்மை பிரதியை நீதிமன்றத்துக்கு தாக்கல் செய்யவிருப்பதாக எங்களுக்கு கிடைக்கப்பட்ட அறிவுறுத்தலின் அடிப்படையில் சட்டத்தரணி சுபாகர் அவர்களால் கௌரவ நீதிவானிடம் நகர்த்த பத்திரம் மூலமாக குறித்த வழக்கில் சங்கீத்சனது பிணை தொடர்பிலே விண்ணப்பம் செய்வதற்காக அனுமதி கேட்கப்பட்டிருந்தது. குறித்த வழக்கு பின்னவும் மீளவும் கௌரவ நீதிவான் அவர்களால் எடுத்துக்கொள்ளப்பட்டு போலீஸ் குற்றத்தரப்பு போலீஸ் மற்றும் சிரேச போலீஸ்வர்கள் தோன்றியிருக்க குறித்த அறிக்கை அவர்களால் சட்டமாதிபத்தினால் வழங்கப்பட்டிருந்த அறிக்கை அவர்களால் நீதிமன்றத்துக்கு வழங்கப்பட்டதன் அடிப்படையிலும் சட்டத்தரணிகளால் செய்யப்பட்ட விண்ணப்பத்தின் அடிப்படையிலும் ரெப்பாடகர் சங்கீத்சனுக்கு இன்றைய தினம் பிணை வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே சங்கீத்சனது பிணை மற்றும் அவர் விடுதலை தொடர்பாக ஒரு தீர்க்கமான முடிவு என்ற பிணை வழங்கப்பட்டது. அது தொடர்பிலே அவருக்கு சார்பாக நின்றவர்கள் உதவியவர்கள் அனைவருக்கும் இந்த இடத்திலே நாங்களும் சட்டத்தின் அடிப்படையிலே நன்றி கூற காணப்பட்டிருக்கிறோம். பிணை நிபந்தனை வழங்கப்பட்டிருக்கு. 3 நிபந்தனைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒன்று குறித்த சங்கீதன் கிளிநொச்சியை சார்ந்தவர் என்றபடியால் கிளிநொச்சி மேல் நீதிமன்ற வலயத்துக்குள் வசிப்பராக இருக்க வேண்டும் பிணையாளி. 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 ஆழ்பிணைகள். அதில் ஒரு ஆழ்பிணை உறவினராக இருக்க வேண்டும். 2 பிணையாளிகளுமே கிளிநொச்சி மேல் நீதிமன்ற வலயத்தில் வசிப்பவராக இருக்க வேண்டும் என பிணை நிபந்தனை வழங்கப்பட்டிருக்கிறது. வணக்கம். நான் சட்டத்தரணி தர்மவல்சிங்கம் அஞ்சனன். நான் சட்டத்தரணி சுபாகர் அவர்களால் குறித்த பிணை விண்ணப்பம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. எனக்காக வாதாடிய சட்டத்திறனிகள் உங்களுக்கு விளக்கமாக தந்திருக்கின்றார்கள். எனது பிள்ளைக்காக குரல் கொடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை கூற விரும்புகின்றேன். எனது பிள்ளையை சிறைச்சாலையிலிருந்து விடுதலை செய்து வீட்டுக்கு கொண்டு போகின்ற நேரம் இது. எனக்கு இதுக்கு மேலே கதைக்க முடியலை. நான் இதோடு நிறுத்திக் கொள்கின்றேன். சட்டத்திறனிகள் உங்களுக்கு விளக்கமாக தந்திருக்கின்றேன். நீதிமன்றத்தில் பாடகர் கைது செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக எமது சட்டத்திரணி கைலநாதன் சுபாகரால் இன்றைய தினம் வழக்கு மீள கோரப்பட்டிருந்தது. அதே நேரம் அவருடன் தர்மகுலசிங்கம் அஞ்சனன் அவர்களும் இந்த வாதத்தில் பங்கு பெற்றிருந்தார்கள். உண்மையாகவே நான் இந்த வாதத்தை பார்க்கும்போது இந்த பாடகரை வைத்து ஒரு சிலர் அரசியல் லாபம் தேட நினைத்திருக்கிறார்கள். சுருக்கமாக சொன்னார், அவர்கள் இன்று சமூக ஊடக சட்டத்திறனிகளாக மாறிவிட்டார்கள். ஏனென்றால் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், நீதிமன்றத்துக்குள் இருக்கும்போதே அவர்கள் முகநூலில் கூடாக நீதியை பெறுவதற்காக தேடியுள்ளார்கள். நாங்கள் நினைக்கின்றோம், இவ்வாறானவர்களை அரசியல் லாபம் தேடுவதற்காக ஒரு சில சட்டத்திறனிகள் இதற்கு மூலோபாயமாக நினைக்கிறார்கள் என்று சந்தேகம் தோன்றுகிறது. அதனால் மக்களே இதற்கான தீர்ப்பை வழங்க வேண்டும்.
எல்லாருக்கும் வணக்கம். எனக்காக போராடின மக்கள் அனைவருக்கும் நன்றி. முக்கியமாக ஜனாதிபதி அவர்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அண்ணா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. புன்னையில் வந்து விடுதலை செஞ்சுருக்கணும். அவ்வளோதான் இப்போதைக்கு எனக்கு தெரியும். வேறு என்ன நடந்தனோன்னு தெரியாது. நான் போய் பார்த்துட்டு அண்ட் சோஷியல் மீடியாவில் அப்டேட் ஒன்று தான். நன்றி அண்ணாக்கு நன்றி. ஃபோட்டோ எடுக்கிறேன். ஓகே. இன்றைய தினம் ரெப்பாடகர் கணேஷ்குமார் சங்கீத்சன் அவரது வழக்கு தொடர்பிலே சட்டத்தரணி கைலைநாதன் சுபாகர் அவர்களால் குறித்த வழக்கு தொடர்பிலே விண்ணப்பம் ஒன்று செய்வதற்காக நகர்த்த பத்திரம் அணைக்கப்பட்டிருந்தது. அதேவேளை மாவட்ட குற்றத்தரப்பு பிரிவான வழக்கு தொடரான மாவட்ட குற்றத்தரப்பு போலீஸ் பிரிவினராலும் குறித்த வழக்கு தொடர்பில் சட்டமா அதிபர் திணைக்களத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற அறிக்கை தாக்கல் செய்வதற்காகவும் அவர்களாலும் நகர்த்த பத்திரம் அணைக்கப்பட்டிருந்தது. குறித்த நகர்த்த பத்திரங்கள் அணைக்கப்பட்டதன் அடிப்படையில் குறித்த வழக்கு அழைக்கப்பட்டிருந்த பொழுது போலீஸார் வழக்கு தொடரான போலீஸார் குறித்த சங்கீத்சனது வழக்கு தொடர்பிலே தாங்கள் சட்டமா அதிபர் திணைக்களத்திலிருந்து ஆலோசனை பெற்றிருப்பதாகவும் குறித்த ஆலோசனையின் அடிப்படையில் குறித்த வழக்கு பயங்கரவாத தடை சட்டத்திலிருந்து நீக்கப்பட்டு இலங்கை தண்டனை சட்டக்கோவையின் பிரிவு 120 கீழாக சாதாரண ஒரு குற்றவியல் வழக்காக தாக்கல் செய்ய இருப்பதாகவும் அது தொடர்பிலே தங்களுக்கு சட்டமா அதிபர்களிடமிருந்து அறிக்கை ஒன்று கிடைக்கப்பெற்றதாக விண்ணப்பம் செய்திருந்தனர். சட்டத்தரணி கைலைநாதன் சுபாகர் அவர்களாலும் குறித்த சந்தேகமான சங்கீத்சனது பிணை தொடர்பிலே விண்ணப்பம் செய்யப்பட்டிருந்தது. எனினும் குறித்த வழக்கில் பொழுதாருக்கு அனுப்பப்பட்ட அதே அறிக்கை கௌரவ சாவச்சேரி நீதவானுக்கும் சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு அனுப்பியிருக்கப்பட வேண்டும். எனினும் குறித்த பயங்கரவாத தடைச்சட்டை நீக்குவது தொடர்பிலும் தண்டனை சட்டக்கோவின் பிரிவு 120 கீழாக குறித்த வழக்கு தொடரப்படவிருப்பதாக தொடர்பான அறிக்கை நீதிமன்றத்துக்கு கிடைக்கப்படவில்லை என்பதன் அடிப்படையில் கௌரவ நீதவானவர்கள் ஏற்கனவே விளக்கமறியல் தினமாக வழங்கப்பட்டிருந்த 6ஆம் மாதம் 14ஆம் தேதிக்கு குறித்த வழக்கை ஒத்தி வைத்திருந்தார். எனினும் அதன் பின்னராக குறித்த வழக்கு தொண்டர் தரப்பு குறித்த சட்டமா அதிபர் திணைக்களத்தின் பிரதியை மூலப்பிரதியை அல்லது உண்மை பிரதியை நீதிமன்றத்துக்கு தாக்கல் செய்யவிருப்பதாக எங்களுக்கு கிடைக்கப்பட்ட அறிவுறுத்தலின் அடிப்படையில் சட்டத்தரணி சுபாகர் அவர்களால் கௌரவ நீதிமன்றம் நகர்த்த பத்திரம் மூலமாக குறித்த வழக்கில் சங்கீத்சனது பிணை தொடர்பிலே விண்ணப்பம் செய்வதற்காக அனுமதி கேட்கப்பட்டிருந்தது. குறித்த வழக்கு பின்னவும் மீளவும் கௌரவ நீதிவான் அவர்களால் எடுத்துக்கொள்ளப்பட்டு போலீஸ் குற்றத்தரப்பு போலீஸ் மற்றும் சிரேச போலீஸ்வர்கள் தோன்றியிருக்க குறித்த அறிக்கை அவர்களால் சட்டமா அதிபர் வழங்கப்பட்டிருந்த அறிக்கை அவர்களால் நீதிமன்றத்துக்கு வழங்கப்பட்டதன் அடிப்படையிலும் சட்டத்தரணிகளால் செய்யப்பட்ட விண்ணப்பத்தின் அடிப்படையிலும் ரெப்பாடகர் சங்கீத்சனுக்கு இன்றைய தினம் பிணை வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே சங்கீத்சனது பிணை மற்றும் அவர் விடுதலை தொடர்பாக ஒரு தீர்க்கமான முடிவு என்ற பிணை வழங்கப்பட்டது. அது தொடர்பிலே அவருக்கு சார்பாக நின்றவர்கள் உதவியவர்கள் அனைவருக்கும் இந்த இடத்திலே நாங்களும் சட்டத்தின் அடிப்படையிலே நன்றி கூற காணப்பட்டிருக்கிறோம். பிணை நிபந்தனை வழங்கப்பட்டிருக்கு. 3 நிபந்தனைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒன்று குறித்த சங்கீதன் கிளிநொச்சியை சார்ந்தவர் என்றபடியால் கிளிநொச்சி மேல் நீதிமன்ற வலயத்துக்குள் வசிப்பராக இருக்க வேண்டும் பிணையாளி. 1 லட்சம் ரூபா பெறுமதியான 2 ஆழ்பிணைகள். அதில் ஒரு ஆழ்பிணை வந்து உறவினராக இருக்க வேண்டும். 2 பிணையாளிகளுமே கிளிநொச்சி மேல் நீதிமன்ற வலயத்தில் வசிப்பவராக இருக்க வேண்டும் என பிணை நிபந்தனை வழங்கப்பட்டிருக்கிறது. வணக்கம். நான் சட்டத்தரணி தர்மவல்சிங்கம் அஞ்சனன். நான் வந்து சட்டத்தரணி சுபாகர் அவர்களால் குறித்த பிணை விண்ணப்பம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. எனக்காக வாதாடிய சட்டத்திறனிகள் உங்களுக்கு விளக்கமாக தந்திருக்கின்றார்கள். எனது பிள்ளைக்காக குரல் கொடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை கூற விரும்புகின்றேன். எனது பிள்ளையை சிறைச்சாலையிலிருந்து விடுதலை செய்து வீட்டுக்கு கொண்டு போகின்ற நேரம் இது. எனக்கு இதுக்கு மேலே கதைக்க முடியலை. நான் இதோடு நிறுத்திக் கொள்கின்றேன். சட்டத்திறனிகள் உங்களுக்கு விளக்கமாக தந்திருக்கின்றனர். நீதிமன்றத்தில் பாடகர்
கைது செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக எமது சட்டத்திரணி கைலநாதன் சுபாகரால் இன்றைய தினம் வழக்கு மீள கோரப்பட்டிருந்தது. அதே நேரம் அவருடன் தர்மகுலசிங்கம் அஞ்சனன் அவர்களும் இந்த வாதத்தில் பங்கு பெற்றிருந்தார்கள். உண்மையாகவே நான் இந்த வாதத்தை பார்க்கும்போது இந்த பாடகரை வைத்து ஒரு சிலர் அரசியல் லாபம் தேட நினைத்திருக்கிறார்கள். சுருக்கமாக சொன்னார், அவர்கள் இன்று சமூக ஊடக சட்டத்திறனிகளாக மாறிவிட்டார்கள். ஏனென்றால் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், நீதிமன்றத்துக்குள் இருக்கும்போதே அவர்கள் முகநூலில் கூடாக நீதியை பெறுவதற்காக தேடியுள்ளார்கள். நாங்கள் நினைக்கின்றோம், இவ்வாறானவர்களை அரசியல் லாபம் தேடுவதற்காக ஒரு சில சட்டத்திறனிகள் இதற்கு மூலோபாயமாக நினைக்கிறார்கள் என்று சந்தேகம் தோன்றுகிறது. அதனால் மக்களே இதற்கான தீர்ப்பை வழங்க வேண்டும்.